அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம். தாய்மொழியால் இணைவோம், தாய்மொழியை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஆன்மீக பதிவில் திருவண்ணாமலையில் ஸ்ரீ அண்ணாமலையாரை கிரிவலம் செய்ய உகந்த நேரம் என்ன என்பது பற்றி அறிவோம். அறிந்து தெளிவோம். தெளிந்து கிரிவலம் செய்து ஸ்ரீ அண்ணாமலையாரின் அருளை பெற்று பிறவி பிணி அறுத்து நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். ஓம் நம சிவாய. ஓம் அருணாச்சலேஸ்வராய நம. அண்ணாமலைக்கு அரோகரா. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்த தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருத்தலம். பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அக்னி தலமாக விளங்குகிறது. இங்கு சிவனே மலையாக காட்சி தருவதாக நம்பப்படுவதால் இத்தலத்தில் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை தரும். அண்ணாமலையார் கோயில் பின்புறம் உள்ள மலை 2268 அடி உயரம் கொண்டதாகும். 14 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையை கொண்ட திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்து பக்தர்கள் வழிபடுவது வழக்கம். இந்த நாட்களில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவார்கள். திருவண்ணாமலையில் வருடத்தின் 365 நாட்களும் கிரிவலம் வருவதால் சிவன் மோட்ச நிலையை பக்தர்களுக்கு அருள்வார் என்பது நம்பிக்கை. திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பாதையில் அஷ்டலிங்கம் எனப்படும் 8 லிங்கங்கள் அமைந்துள்ளன. இந்த அஷ்டலிங்கங்கள் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிய லிங்கம் என்ற பெயர்களை கொண்டுள்ளது. இந்த 8 லிங்கங்களையும் பக்தர்கள் கிரிவலம் வரும் பாதையில் தரிசனம் செய்தால் துன்பங்கள் நீங்கி சுகவாழ்வு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த 8 லிங்கம் உட்பட கிரிவலம் வரும் பாதையில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில்கள், ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் 99 கோவில்கள் உள்ளன. பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவோர் பௌர்ணமி திதி தொடங்கி முடியும் நேரத்திற்குள் கிரிவலம் வருவது மிகவும் சிறந்தது. பக்தர்கள் கிரிவலம் செய்யும் பொழுது யாரிடமும் பேசாமல் சிவநாமத்தை மட்டும் உச்சரித்து கிரிவலம் வந்தால் அனைத்து பலன்களையும் பெறலாம். திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் இந்திர பதவி மற்றும் சிவலோக பதவி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் மற்றும் வறுமை நீங்கும். புதன்கிழமை கிரிவலம் வந்தால் ஆய கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும். வியாழக்கிழமை நாம் கிரிவலம் வந்தால் ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்று கிரிவலம் வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும். சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் பிறவி பிணி அகலும். ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவியும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும். திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபடுகின்றனர். ஒவ்வொரு மாதமும் ஆன்மீக தமிழ் அன்பர்களாகிய பக்தர்களின் வசதிக்காக கிரிவலம் செல்ல உகந்த நாள், நேரம் ஆகியவற்றை தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக அளித்து வருகிறோம். அந்த வகையில் கார்த்திகை மாத பௌர்ணமி வருகின்ற 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:17 மணிக்கு தொடங்கி மறுநாள் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:13 மணிக்கு நிறைவடைகிறது. அதனால் கிரிவலம் செய்ய விரும்பும் ஆன்மீக தமிழ் அன்பர்களாகிய நீங்கள் 14ஆம் தேதி இரவு முழு நிலவொளியில் ஸ்ரீ அண்ணாமலையாரை பௌர்ணமி கிரிவலம் செய்வது மிக சிறந்த பலனை அளிப்பதுடன் முன்ஜென்ம பாவ வினை அறுத்து முக்திக்கு வழிவகுக்கும். அது மட்டுமல்லாமல் இது இந்த வருடத்தின் கடைசி பௌர்ணமி என்பதாலும் சிவபெருமானுக்கு மிகவும் சிறப்பான கார்த்திகை மாதம் மற்றும் தீப தரிசனத்தை தொடர்ந்து வருவதாலும் இந்த நாளில் அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையாரை கிரிவலம் செய்வது கோடான கோடி புண்ணியம் கிடைக்க வழிவகுக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாகும். ஸ்ரீ அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஸ்ரீ அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஸ்ரீ அண்ணாமலையாருக்கு அரோகரா. நம சிவாய். திருச்சிற்றம்பலம். அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றி.
மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும், இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்.